டிராவலிங் அப்படின்னு வரும்போது நம்மளால நேரத்துக்கு சாப்பிட முடியாது. அதை நினைச்சு ஃபீல் பண்றவங்க டிராவலே பண்ணக்கூடாது. இப்போ நாங்க காலையில ஹோட்டல்ல வந்து சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். எனக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு ஹோல் டே எனர்ஜி வேணும், அதனால வச்சு எவ்வளவு அழுத்த முடியுமோ அழுத்தி சாப்பிட்டாச்சு. நல்லா பிரேக்ஃபாஸ்ட் வந்து புஃபே அங்கே இருந்தது, சூப்பராக சாப்பிட்டாச்சு. இப்போ லஞ்சுக்கு மணி 2:20 ஆகுது. தேடிட்டே வர்றோம், ஒரு டீசெண்டான ஹோட்டல் இந்த இடத்துல பார்க்க முடியல. ஸோ இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் லஞ்ச் கிடைக்குன்னு தெரியாது. நடுவில் ஒரு பேக்கரி பார்த்தோம். ஸோ வெஜ் பப்பு இந்த மாதிரி எல்லாம் எதையாவது சாப்பிட்டு டெம்பரரியாக நமக்கு பசி வரும்போது எதாவது சாப்பிட்டுக்கணும். இந்த மனநிலை இருந்தால் தான் நம்மளால சூப்பராக ட்ராவல் பண்ண முடியும். எஸ்பெஷலி இந்த கோயில் ட்ராவல் யாத்திராலாம் பண்ணுறவங்க பக்கத்தில் 5 கிலோமீட்டர் ரேடியஸ் இன்னொரு கோயில்னு என் ரூட்ல நிறைய கோயில்கள் பார்த்துட்டே போவோம். இறங்கி நம்ம கிலோமீட்டர் கணக்கில் நடப்போம். அப்போ நமக்கு எனர்ஜி தேவைப்படணும்னா நம்ம மைண்டை வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளா வச்சுக்கிட்டா மட்டும்தான் டிராவல் சூப்பராக பண்ண முடியும். என்னோட ஒரு சின்ன அட்வைஸ்.